அமைச்சரே அமைச்சரா தான் என்ன மசிருக்கும் கூட அடி போல வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் தான் எலெக்ஷன் நிக்கலாம்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்துக்கிறேன். மாமா சொல்லி வச்சுக்கிறேன். நானும் அடிக்கூடாது பார்த்தா இளைஞரிக்கிறியா? ஏய் சீராக அமைந்திருக்க திட்டமான சிங்கார பொன்மாடை தீபாவளி தெய்வீக சபை அமைந்திருக்கிறது. என்ன ஊரு? என்னடா ஊரு? என்ன ஊர்னு வாஜர் இன்னும் கோச்சிட்டு போயிட்டா பொய்தா பேசக்கூடாது. பொய் வித்தாட்டம் ஒன்னா பேசினா ஆமா தெரியாத பையனா நீ? தெரியாத பையனா நீ? பலாறு என்ன ஊரு? என்ன ஊரு? இதுங்க மாணிக்கப்பட்டியா? இல்லைங்க சொல்லு. அடிச்சுக்கிட்டு செத்து போய் குட்டி என்ன ஒண்ணு இந்த ஊர் பேரு கூத்து விட்டாங்களா? அந்த ஊர் தான். ஆமா சாமி. கூத்துட்டூர் தெரியாதா? கூத்துட்டூர் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? டீயை கையில பிடிச்சிட்டு கீழே போட்டுனா இந்த ஒரு டீ 10 ரூபா ஆகுது. அது கடையில 12 ரூபாய் போயிடுச்சு. ஒன்னே பிடிச்சிட்டு வச்சுடுவா. வேலை கொள்ள பிள்ளைய கூத்தாடின்னு கொண்டாந்து கீழே ஊத்துறதா கொடுத்து டவுட் கேட்டுக்கிட்டு அதான் சொல்லலாம்னு சொன்னேன். டீயை வச்சுருவா சொல்றோம். அப்பதான் அடிக்க மாட்டான்னு நினைச்சிருக்கீங்க. அவதாரம் பண்ணியாச்சா? எந்த அவதாரமும் இருக்க முடியாது. என்ன விட கூப்பிடான்னு தெரிஞ்ச கிரிவல மாட்டு தேய்ச்சிட்டு அண்ணன் போயிட்டு பொக்கம்பட்டி சாமி. பொக்கம்பட்டி சாமியா? பொக்கம்பட்டி சாமி வந்து பொக்கம்பட்டி இருந்துச்சா? முனிப்ப கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறாங்களாம். என்ன முடிச்சல? அது தெரிஞ்சா நான் செட்டு கட்டி ஆட மாட்டேன். 4வது வருஷம் வரப்போகுது. என்ன ஊரு என்னத்து கூத்து விட்டுக்கிறாங்க அப்படின்னு முனிப்பு கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாமே உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்படின்னா அந்த இரும்பு என்ன பாடுபட்டுருக்கோம். தேய்க்கூடாது. நான் ஒட்டச்சா கூட பரவாயில்ல. தேய்ச்சாது சவுண்ட் வர மாட்டேங்குது. கரெக்டா ஒரு நாள் சொல்லு. அப்படி வா சொல்லுங்க மாதிரி வா. என்னடா அப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிக்கிற நினைச்சாதீங்க. 3 பேரே தெரியாது இங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் பாரு. வச்சிருவாங்க. நாம என்ன வேலைக்கு வந்துருக்கோமோ இங்க கவனிக்கணும். என்ன கூத்தோட்ட கவுண்ட் நாட்டம் போறது இப்படி வந்து போட்டி போட்டி இறக்க சொன்னா நீ என்ன ஊரு? இதா வெத்தலை பாக்கு வாங்கின வாத்தியாருக்கு தான் தெரியும். என்ன கேட்டா வெத்தலை பாக்கு வாங்கின வாத்தியார் சொல்லணுமா? இங்க வா. ஊர் பேர் வந்து யாரு வேணாலும் சொல்லலாம். என்ன ஊர்னு மட்டும் சொல்லிவிடு. இதா தலைப்புல கொட்டை. அப்புறம் நான் இவரெல்லாம் எங்க கொண்டு வெட்டுறது? சிலப்புல கொட்டையா? இங்க பாரு கண்ணை முடிச்சு கூத்து என்ன ஊரு கூத்து விட்டுக்கிறாங்க. என்ன சாமிக்கு என்ன வேஷம் வருது? முட்டை ஊர்ல தான் கூத்து விட்டுக்கிறாங்க. முட்டை ஊரா? முட்டை ஊரு என்னடா முட்டை ஊரு? கறி ஒண்ணு போய் உட்காருப்போம். பாடாடி அவங்க என்ன ஊர்ல முட்டை ஊருங்கிறான். சொல்லு. என்ன சாமி? என்ன ஊரு? பள்ளிப்பட்டி. பள்ளியப்பட்டி கேட்டீங்களா? பள்ளியப்பட்டி. பள்ளியப்பட்டிண்டா தாய்நாடு என்ன கலவையாட்டம் வாங்கிக்கிற? கலவைக்கிறதுக்கு பிறந்தியா? கலவைக்கு பிறந்தோம். கலவையாட்டம் பிறந்து திரும்பி வந்துட்டியா?
என்ன கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் படத்துல இப்படி விஜயகாந்த் பொறன வதிக்கிற அப்படி வதிக்கிற பள்ளிப்பட்டி என்றால் தாய்நாடு தலைநகரம் விளாடுபுரம் மச்சமா நகரமா இருக்கும். அப்படி வதப்பீங்கயா? இல்லைங்க, குச்சி ஒண்ணு இருந்துச்சு. எங்கடா குச்சி? ஏய் தம்பி, மேஜர் வந்துருவியா? ஏன் மேஜர் ஓயர புடிஞ்ச மாதிரி? ஏய், மேஜர்ல வெள்ளாட்ட கலந்து எடுத்துக்கறாங்களா பாத்துறியா? எல்லா ஊர்லயும் வெள்ளாட்ட கம்மி எடுத்துக்குவோம். ஏய், கம்மியா இருக்குறாங்கறாங்க நிறைய இருப்பாங்க. எல்லா ஊர்லயுமே கலந்து தான் இருப்பாங்க. வா. அப்படி இருந்தாலும் இந்த பள்ளிப்பட்டியிலே எழுந்தருளி உள்ள உலகெங்கும் அருவாளுக்கும் ஆண்டவனாக விளங்கக்கூடிய முனியப்பன் திருவிழாவுக்காக பல ஆயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து தீபாவளி தெய்வீக சமயமிட்டு நாடகம் அரங்கேற்றம் அரங்கேற்றம் செய்தார்கள். அருமை உள்ளங்கள். யாரது? இது மது மட்டுமல்ல, இந்த நாடக கலை இன்னும் மென்மேலும் வாழையடி வாழையாக வளர வேண்டும். இதற்கு வழிவகுக்கும் வகையிலே யூடியூப் சேனல் அத்தனை புயல் யூடியூப் சேனல் சேகர் அண்ணா அவர் மூலியமாக இந்த நம்ம தெருக்கூத்தை விளம்பரம் செய்து வரக்கூடிய அண்ணாவாக விளங்கி வரக்கூடிய சேகர் அண்ணா அவர்களுக்கு நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அத்தனை புயல் சேனலுக்கு என்ன செய்யணும்? ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இந்த தெருக்கூத்து கலையை எடுத்து போடுற விதம் எப்படி என்னன்னு சொன்னா தவறா இருந்தா கமெண்ட் பண்ணலாம், நல்லா இருந்தா லைக் பண்ணலாம். லவ் பண்றதுல லவ் பண்ணு வீட்டுல போய். அப்படி சேகரன் அவர்களுக்கு நாடக சபாவின் சார்பாக செல்லப்பன் முத்துராஜா நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நாடகத்தின் பேர் என்ன? காளி ஆர்ப்பாட்டம். காளி ஆர்ப்பாட்டம் இல்லையோ முனியப்பன் பிறப்பு. என்ன? முனியப்பன் பிறப்பு. காளி ஆர்ப்பாட்டம் என்னும் முனியப்பன் பிறப்பு. காளி ஆர்ப்பாட்டம் என்னும் முனியப்பன் பிறப்பு. தம்பி, ஓவரை நண்டுவோட பேசுவோம். தலைமை அடிச்சுனா யாரு என்னன்னு தெரியாம இந்த நாடகத்திலே நாஞ்சா என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். எப்படி? நீ தான் மூலகட்ட முத்துராசி வாத்தியாரு, செட்டு வாத்தியாரு. மூலகட்ட பைத்தி முடிச்சிட வந்துக்கிறேன். பைத்தி கட்டு போய் தான் தலைமை என்ன கூட இங்க நின்று ஒரு அடி போட்டா போயிருச்சு. என்ன பண்ண போற? உன்ன அடிச்சா வளைச்சு அடிச்சு போடுவா, அதை அடிச்சு அடிக்குமா? அடிக்காது. இந்த நாடகத்திலே நாஞ்சா என் பேர் என்ன சொல்கிறேன் வா. தேவாதி தேவா போட்டோம்
மன்னாதி மன்னர்களும் மகுடமுடி தாங்கி வேந்தர்களும் ஈரேழு 14 உலகங்களிலும் போற்றக்கூடிய என் பெயர் தேவேந்திர மன்னன் என்று தெரிந்தாயா என்ன? உன் பெயர் தேவேந்திர மன்னன். அப்படி தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் இந்த தேவேந்திர மன்னனை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? இந்த தேவேந்திர மன்னன் எப்படி பிறந்து என்னை பெற்ற என் தெய்வங்கள் யாரு? என்னை பெற்றாங்களே என் தாய் அம்மா. அப்படி கெஞ்சாத, அப்படி கெஞ்சாத, முன்னாண்டவா இப்படி கை நீட்டு, கத்தி கீழே ஊனு, இப்படி கை நீட்டு. அம்மா அம்மா தாயே தாயே பிச்சை போடுங்க அம்மா. அப்படி கேளு. ஏன்டா வம்பு பண்ற? நீ தானே அம்மா பிச்சை கையாந்தானே. ஐயோ டேய், என்னை பெற்ற என் தெய்வங்கள் யார்? எப்பேற்பட்டவர்? அவர் பெயர் என்ன? சொல்கிறேன். மூஞ்சி வாட்ட கொடுக்குது. போட்டு அனுப்பிட்டுருவேன்.
பாடலாம். அதுக்கு பாட்டுக்குதா? பாட்டும் பாடுவியா? என்ன நினைக்கிறேன்? சரி, பாடி பாடலாம் சொல்லு. பார்க்கலாம். பாடலாமா? பாடி சொல்லடா. வா வா வாத்தியாரே வா வஞ்சி கோடி யா கொஞ்சி கிளி ஓய்ச்சா பாடி நீ கட்டி பூடி அடனியாச்சி நானாச்சி அடடட வா வா வாத்தியாரே வா வஞ்சி கோடி யா கொஞ்சி கிளி ஓய்ச்சா பாடி யா குஞ்ச கடி. அதான் வந்துட்டு கொஞ்சம் கடிக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு கூத்து வாங்கிட்டு இருக்கிறோமா? ஏண்டா கிறகம் அதிக வாத்தியார மொண்ணையாக்குது. அதெல்லாம் ஒரு குஞ்சு அதை நாங்க கடிக்கணுமா? சரி சரி கொஞ்சம் கிறகம் பிடிச்சோட கொஞ்சம் கிடைக்காது. போற ஆள் பாருதா? செத்தா இங்கே சாகணும்டா. யாரா சொல்ற? என்ன அவனை சொல்ல யாரு சொல்ற? அடிக்காத உங்க அம்மா. ஏய் அவங்கடா இருக்க, அவங்க மாமாலே. சரி சரி வாத்தியார ஏய் சைஸா பண்ணுங்க வாத்தியார. என்னுடைய சித்திரை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது வாத்தியார. இங்க பாரு, எங்களுக்கு கோமாளி வேசக்காரே தேவையில்ல. அப்படிலாம் நினைச்சு விடாத. சரி என்ன கோமாளி வச்சுக்காரு. கோமாளி வேசக்காரெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. தேவையே கிடையாது. லைட் கம்பெனி பாத்துருக்கியா? அந்த லைட் மரம் பன்னீர் கழட்டு. யா ஒரே நிமிஷம் கழட்டு. பனியெல்லாம் கட்ட மாட்டேன். நீ கழட்ட நான் சொல்றேன். உடம்புலாம் கறின்னு கிடக்குது. ஏய் கழட்டு, நான் ஒரே நிமிஷம் சொல்றேன். துணி தான் கட்டுற. இல்ல கழட்டு, பனியன் கழட்டு சொல்றேன். என்ன இது செத்தா போயிடுவேன். கழட்டு பனியன் கழட்டா யாரு இப்ப என்ன போனாலும் உன் கலர் அதே தான் மாத்த போறோம். இப்ப இது யாரு? கோமாளி பனியன். ஆமா இதுதான் கோமாளி. அப்படி ஏதாவது கோமாளி அடிக்கிற மாதிரி வந்தா, கோமாளி அடிக்கிற மாதிரி வந்தா வந்தா பொறணுங்கிறதுக்கு ஊங்கட்டுறதுக்கு 3 நாள் வச்சிருக்குது. சரி கோமாளி அடிக்கிற மாதிரி வந்தா அமைச்சரே அப்படி அங்க அடிச்சுக்குவோம். வாடா கொடு. இது வந்து கிருஷ்ணவேசகாரர் தொர அட்டை. இப்ப தொரா இருக்குதா பாத்தியா? பாரு மயில் இறங்கலாம் இருக்குது பாரு. கிருஷ்ணவேசகாரது பொட்டி இது ஒண்ணுதுல பாரு. கொண்ட பண்ணி சார் ஆண் வேஷம் மாட்டா இது சைடு தொரா. இது அவருது. நல்லா காட்டுங்க. இது என்ன மணி? ஏய் இங்க பாரு, விளையாட பெருமா நாடகம் வச்சா உடனே அவரு பேடி போடுவாரு. பேடி போட்டா வேற பெண் பாதி ஆண் பாதி வச்சா இது பாரு பெண் பக்கம் கட்டுறது. இது இந்த ஆண் பக்கம் அது கட்ட மாட்டாரு. அப்படி ஒருவேளை உத்தரகுமாரம் பாட்டா இது ரெண்டும் கட்டிட்டு வருவாரு. சாமி இத கட்டிட்டு ஆடுறதுக்கு புள்ளைக்கு இப்படி செத்து போயிடலாம். ஏண்டா இதுவும் ஒரு தொரான்னு கட்டிக்கிட்டு ஆடுறாங்களே. டேய் அதெல்லாம் சும்மா வச்சுக்கிறதுடா. டேய் இது சும்மா வேஸ்ட் பைய. மீதி ஆகிறத எஞ்சி விட கூடாதுன்னு எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. வாங்க நாடகத்தினுடைய ஒவ்வொரு நாடகத்தும் இந்த சிவபுராணம், கந்தபுராணம், மகாபாரதம் இதுக்கெல்லாம் கிருஷ்ணன் வந்து ஒரு முக்கியமான பேஸ்மட்ட மாதிரி. பேஸ்மட்டம் இருந்தாதான் எல்லாமே வழி நடக்க முடியும். ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன ஓய் வெள்ளியா நாளைக்கு வரியா வல்லியா வாங்கினதே போதும். ஒரு மாட்டுக்கவரே பேசி போச்சு. அப்படி இருந்தாலும் என் தாயோ அதிதி, என் தந்தை யாரியா என் பேர் மட்டும் அவர் பெயர் என்ன? வா சந்திப்போம். நாளைக்கு நாடகத்தால கோமாளி இல்லாத நாடகம் நாளைக்கு. ஆமா என்ன ஒரு ஆட்டியாம்பட்டி பக்கத்துல பைரோஜி. ஆமா கோமாளி இல்லாத ஆட்டம். பெத்தாம்பட்டி கிட்ட பைரோஜி கோமாளி இல்லாத நாடகம். நீ வந்தாலும் வேலை இல்ல. ஆனா சம்பளம் 300 தான் விடிய நின்று இருந்தாலும். என் தந்தை யாரியா
தந்தை ஆ, யார் தெரியுமா? யாரு? காசிப மகாரிஷி. ஓ, தந்தையார் காசிப்ப மகாரிஷி. ஆமா. தாயார் அதிதிதி. ஓ, தாயார் அதிதிதி. ஆமா. அதிதிதிக்கும் ஆ. காசிப்ப மகா ரிஷிக்கும் என் பெயர் தேவேந்திரன். தேவேந்திர மன்னன். நான் ஆண்டு வரக்கூடிய நாடு நாடு கிறுக்கு மிருபிடம். ஆ. எந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றேன்? இந்த நாட்டிலே நீ எங்க இருக்கிற? நான் ஆதமத்த நாட்டுக்கு திக்கத்த ராஜாவா இருக்கிறேன். ஐயோ, எதை சொன்னாலும் இறக்க முடியாத சொல்ற. என்ன திக்கத்தங்களோட சேர்ந்தா நானும் அங்கத்தானே இருக்கிறேன். அப்படியா? வண்டியில வரும்போது நான் பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். யார மத்தலக்காரன் இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னீங்களா, அன்னைக்கே லீவ் லெட்ரு. எப்படி நம்ம மத்தலக்காரன் கூட்டாடுறது? நான் பைக்கில் சிக்கினா நான் என்ன ஆகுறது? அவர் எப்பேரு கண்டாலும் மிருதங்க சக்கரவர்த்தி விட்டுருந்தா இப்ப அலங்காரம் வைக்கிறதா? காலை வண்டியில வந்தா குழாய் முட்டில அசாத வரணும். தொட்டையை சேர்த்து இரு கலத்தான். கழுத்து இப்படி போகுது, காலை இப்படி வேற தூக்குறான். வண்டிக்காரன் அடிச்சு இவன் சேர்த்ததும் இல்லாம நான் என்னையும் சாவடிச்சிருப்பான். ஏற்கனவே கோமாளிக்கு கூட்டிக்கே கால் எட்ட மாட்டேங்குது. உங்க பங்கு கொடுத்துருங்க. வேணாம் 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 வேணாம். அண்ணா முத்தா மல்லி கொண்டு கொண்டிருப்பான். தேவடியா பையன் பிரிவு ரோட்டுக்கு கொண்டிருப்பான். அப்ப கேளுங்க, ஒப்பனையா கேளு. அவரெல்லாம் எங்கப்பா? எங்களை ஏன் விதகத்த நைட்டாலும் துணிமணி இல்லாம அது வேற நாடகம் போக பேசுறேன். நீ ஆண்டு வரக்கூடிய நாடு. நான் ஆண்டு வரக்கூடிய நாடு கிறுக்கு மிருபிடம். தேவ இந்திரமன்னன் ஆடக்கூடிய நாட்டின் பேர் என்ன? எந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றேன்? ஆண்டு வரும் தேசமது பொறுமை எல்லாம் எந்திரிச்சு உட்காருமா. ஏமா அப்படி என்னமோ கவர்மெண்ட் ஜிஹெச்ல பெட்ல கிடக்குறாங்க. அங்க என்னமோ ஒரு தண்ணி பேரல் கிடக்குது. இல்லடா தண்ணி பேரல தண்ணி மன்னன் ஆண்டு வரக்கூடிய நாடு என் நாடோ பொன்னுலகம். பொன்னுலகம். ஆமா, பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன் சொல்றியே. ஆமா, இந்த தேவ இந்திரனுக்கு திருமணம் நடந்துருச்சா? ஒரு காய்ச்சா இல்லையா? இப்பதான் நம்ம இடம் பாத்துட்டு இருக்கிறாங்க. என்ன எங்க புதைக்கலாம்னா என்ன கொலாய்க்கு இல்ல இடம் பாக்குறாங்க. புதைக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க சாமி.
வண்டியில பாஞ்சு பேரும் தான் சாமி போறோம். என்னுடைய நாடு நாடு பொன்னுலகமாக இருந்துட்டாலும் எனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? இல்லையா இல்லையா? என் மனைவியோ இந்திராணி. அப்படி இந்திராணி திருமணத்தை செய்து குழந்தைகள் எனக்கு 3 குழந்தைகள். யாராரு? சித்திரசேனன், தெய்வானை, மந்திரமாலை என்று 3 செல்வங்களை பெற்றெடுத்து சீரும் சிறப்புமாக பொன்னுலகத்திலே வாழ்ந்து வந்தாலும் தேவர் சிந்தமி தேவர் சபை அமைக்க வேண்டும். மாலையிட்ட மங்கையாகப்பட்ட இந்திராணி அரமனையில் இருக்கின்றார். அழைத்து வா. இன்னும் நடின மாதர்கள்லாம் இருக்கின்றார். அவர்கள் எல்லாம் அழைத்து வா. பிறகு சந்திப்போம். அடிக்காதீங்க வளர்ற பையனை. அதே நேரத்தில் தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட இந்திராணி அழைக்க இந்திராணி தர்பார் அவரால் பட்ட சொன்னார்.
அந்த ஆளுக்கு ஏய், வெளிப்பாடு வைக்கியா? அடிவேல வண்ண வடி சேர்த்து